அதிக சீட், ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய கோரிக்கை எவ்வளவுதான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். என்னதான் கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் எல்லாமே எடப்பாடியார் அவர்களுடைய கோட்டை, வேலுமணி அவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஓட்ட போடணும்னு சமட்டி வச்சுட்டு ஒரு ஆள் தயாரா தான் இருக்காங்க எல்லாமே. அதையே நம்ம எடுத்து வீசிட்டு அந்த ஓட்டையே போட முடியாது, நம்ம பாதுகாக்க வேண்டியது எல்லாம் நம்முடைய. என் மேல அத்தனை வழக்கு போட்டீங்களே, என் தம்பி விஜய் மேல அந்த விஷயத்துக்கு ஏன் வழக்கு போடல? என் தம்பி மேல எந்த நீங்க விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரல. எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது கிரிக்கெட், செஸ் கேம் மாதிரி ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஆனா டீம் மாறுற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லாமே லூப்ல தான் போய்கிட்டு இருக்கும். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுகவை குறைச்சி எடை போடாதீங்க. என்னதான் கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் எல்லாமே எடப்பாடியார் அவர்களுடைய கோட்டை, வேலுமணி அவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கோட்டை விட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல், காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஸோ வீடு வீடா இல்ல, வீட்டுக்குள்ள கிச்சன் வரைக்கும் போய் அக்கா, அம்மா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. திமுகவை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, திமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா பம்மனஞ்சன் பேசுறது போக இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் கோட்டை, எஸ்பி கோட்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் யார் ஓட்ட போட முடியும் சொல்லுவாங்க. ஆனாலும் ஓட்ட போடணுன்ட்டு சமட்டி வச்சுட்டு ஒரு ஆள் தயாராக தான் இருக்காங்க எல்லாமே. அதையே நம்ம எடுத்து வீசிக்கிட்டு அந்த ஓட்டையே போட முடியாது, நம்ம பாதுகாக்க வேண்டியது எல்லாம் நம்முடைய. மாட்டுக்கிறது இல்லை. புரட்சி எம்ஜிஆர் காலத்தில், அம்மாவுடைய காலத்தில் குறிப்பாக முழுமையாக அதிமுக இங்கே வந்து கோட்டையாக தான் இருக்குது, மாற்று கருத்தில். தொடர்ந்து போன முறையும் நம்மளால் வெற்றி பெற்றோம். ஆகவே ஏதாவது விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நடக்கல, அதிமுக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, கண்டிப்பாக வரணுருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க மாற்றுவாங்க, பொய்யை சொல்லுவாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எந்த வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். பூத் லெவலில் போய் பணியாற்றணும். ஒவ்வொரு பூத் லெவல்லையும் நீங்கள் நம்ம போய் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு பூத்துக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அதே போல் டிவிஷன் செயலாளர்கள், அதே போல் நகராட்சிக்கு உட்பட்ட செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்துங்கன்னா பூத் செயலாளர்கள் எல்லாருமே இப்போ இறங்கி போய் பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் தான் சொல்கிறேன், நகர செயலாளர் எல்லாரும் கீழ் லெவலில் போய் பணியாற்றி எந்த பூத்துலையும் நம்ம குறைச்சி ஓட்டு வாங்கக்கூடாது. அந்த பூத்தில் ஏதாவது இருந்தால், அதே போல் பொறுப்பாளர் இருப்பீங்க. இப்போ மகளிர் இருக்கீங்கன்னா உங்களுடைய பங்கு என்ன? நாங்கள் எப்பாவது கூட்டம் போட்டால் இங்கே மட்டும் வந்து கூட்டத்தில் உட்காந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறது இல்லை மட்டும் கிடையாது. நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் நம்மளுடைய பங்கு முக்கியமான பங்கு இந்த தேர்தலில். நீங்கள் தான் வீட்டில் போய் திண்ணை பிரச்சாரம், வீட்டுக்குள்ளே போய் சமையல் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும். திமுகவை துடை தெரிவோம் என்று சொல்கிறார்கள். யாரையா நீர், இப்படி சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேசி சிவாஜி கணேசன் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாடுலேஷன்ல வைகோ அவர்கள் காட்டமா பேசியிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கர்ஜித்து விட்டு போயிருக்கிறார். திமுக கழகத்தை துடை தெரிய வேண்டும் என்கிறார். யாரையா நீர், நீரா துடை தெரிவது? இப்படி சொன்ன இமாலய பலம் கொண்டவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளம் அமைத்த திராவிட இயக்கத்தை அறிவாசான் பெரியார் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி காத்து வளர்த்த வேளையில் தூத்துக்குடி கேவிகே சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் கோவை ஆரோக்கிய சாமியும் நெல்லை மஜீது பண்ணை மஜீதும் பாண்டியனும் பிரதானச்சந்திரனும் தங்கள் உயிர்களை பறிகொடுத்து திராவிட இயக்கத்தை கண்ணீரால், வியர்வையால், ரத்தத்தால் இந்த 75 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானாரே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகம்பாவம் இருக்க வேண்டும். வைகோ பார்லிமெண்டில் இருந்தால் இதே வார்த்தைகளை நேருக்கு நேராக ஹோம் மினிஸ்டரை பார்த்து கேட்பேன். கேட்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் எங்கே ஓடுகிறீர் பிரதமரே, எங்கே ஓட்டம், வேர் ஆர் யூ ரன்னிங், டோன்ட் ரன் அவே,
கம் பேக் அண்ட் ஆன்சர் மை கொஸ்டின் என்று பிரதம மந்திரியை பார்த்து ஓடாதே நில் என்று சொன்னவன் தான் இன்றைக்கும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரடியாகவே கேட்பேன். காங்கிரஸ் கட்சி பல வருஷமா திமுக கூடயே கூட்டணியில் இருக்கே, தமிழ்நாட்டுல எப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறதுன்னு தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படின்னு ஒரு சில கட்சி நிர்வாகிகள் ஆரம்பிச்சு விட, அது இப்ப கொழுந்து விட்டு தக அப்படின்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு இந்த கலவரத்தை துவக்கி வச்ச காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம கிட்ட ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதாவது தாவேகா விஜயை சந்திச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகே லீடர் விஜய் அவர்களை மீட் பண்ணீங்க, அந்த சந்திப்பு குறித்து ஏதாவது பேசப்பட்டதா இல்ல கூட்டணி ஏதாவது பேசப்பட்டதா, மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு? மீட் பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுது. அதிக சீட் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய கோரிக்கை எவ்வளவுதான். நாங்க எதுவும் சொல்லல, பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி 60 வருஷத்துக்கு அப்புறம் பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இது போன்ற ஒரு கோரிக்கை இருக்கக்கூடிய சூழல மாநில தலைவர் மாறுபட்ட கருத்து பாருங்க. அதாவது சில எம்எல்ஏஸ், சில எம்பிஸ், அவங்களுக்கு வேற ஏதாவது இது இருக்கலாம், கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி, டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ். ஊட்டி விடுற கையை கிள்ளுவாங்களா? நாங்க என்ன வேணாலும் பேசலாம், தொண்டர்கள் என்ன வேணாலும் கோரிக்கை வைக்கலாம், ஆனா முடிவு தலைமையில் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி சிதம்பரம் கடந்த வாரம் இங்க வந்திருந்தப்போ திமுகவோட தான் எங்களோட காங்கிரஸோட கூட்டணி எப்பயுமே இருக்கும், பிரவீன் நீங்க உள்பட சிலர் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக தான் தாவேகோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எப்பயுமே நம்ம டிஎம்கேவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம். இது நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எங்களுது. யார் வேணா எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதுல ஒன்றும் இதே இல்லை, பிரச்சனையே கிடையாது. இது கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும். அவர் வெறும் ஷாவா இல்ல அவதூறு ஷாவா அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சரை இன்டைரக்டா, அதாவது டைரக்டாவே திண்டுக்கல்ல நடந்த கூட்டத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மக்கள் முன்னாடி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணி எதிர்கேள்விகளும் கேட்டிருக்காரு. அண்மையில மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்ல, 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7,701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,655 ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும். உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க. என் மேல அத்தனை வழக்கு போட்டீங்களே, என் தம்பி விஜய் மேல அந்த விஷயத்துக்கு ஏன் வழக்கு போடல, விசாரணை வளையத்துக்குள்ள ஏன் இந்த அரசு சிக்க வைக்கல அப்படின்னு பாசமா கேட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அது விசாரணை, அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். இப்போ எங்கள் மேலே நான் இந்த வழக்குக்கு நேர் நிற்கிறேன். காலையில் 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன். அப்புறம் 2 நாள் என்னுடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு நொடியும்
உயிர் நொடி. ஏன்னா நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது. இப்போ நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. இன்னை 2 நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிகிட்டே இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே. எங்கள் மேலே இவ்வளோ வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால் விசாரிக்கிறதுல குற்றம் இல்லை. அது என்ன இறுதியாக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியலை, அதை வச்சு தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இல்லை, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். அப்படி இருந்தால் கூட நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில் நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே, அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்லி நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கேற்றுறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பிற மதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்கள் இங்கிட்டு விளக்கேற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு போய்ப்பு இல்லை. அதே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. ஒரு பழம் 2ஆக வெட்டப்பட்டு இருக்கும்போது ஒரு பாதி மேசையில் இருக்கிறது, இன்னொரு பாதி உருண்டோடி இலையில் விழுந்தது. அதாவது பாமக கட்சி தந்தை அணி ஒரு பக்கமும் மகன் அணி ஒரு பக்கமும் 2ஆ பிளவுபட்டிருக்கு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு யாரோட கூட்டணி அப்படின்னு அவங்க பேசும்போது க்ளூ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பாமக அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் விரும்பிதான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கோம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி 3ம் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அது ஒண்ணுதான் மெயின் குறிக்கோள். அதுக்காகவே இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அன்புமணி அவர்கள் பேசியிருக்காரு. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே
அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காரணம், சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்திலிருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். யாரு வேணா யாரு கூட வேணா கூட்டணி வைக்கட்டும், ஆனா தமிழக வெற்றி கழகம் வீர நடப்போட்டு நடக்கும் அப்படின்னு பல கேள்விகளுக்கு ரேபிட் ஃபயர் கேம் விளையாடி இருக்காரு தாவேகா செங்கோட்டையன் அவர்கள். அதிமுக கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சு அவரோட ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் தாவேக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சு நடந்தது. அன்புமணி ராமதாஸ் காலை பத்திரிகையை பார்த்தேன். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்ந்திருப்பதாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், எந்த வேகத்தில் தமிழக வெற்றி கழகம் வீரடை போட போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும். எல்லோரும் வருவார்கள். அன்போடு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மீட்டிங்ல பேசும்போது தாவேகா புதிய அட்டை பறக்காது, தமிழக வெற்றி கழகம் புதிய அட்டை அதை பறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. கமலை பொறுத்தவரையில் பறக்குமோ பறக்காது என்பதல்ல, அவர் பறந்து எங்கே இணைந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தலைவர், இந்த சென்சார் போர்டு காலம் தாழ்ந்தது ஆளுங்கட்சியுடைய தலையீடு விமர்சனங்கள் சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து? மாலை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகிச்சனும் உங்களுக்கு ஒரு கட்டணம் சொல்லியிருக்காரு, அதை பத்தி என்ன பதில்? வைகிச்சனுக்கு சீட்டை கொடுக்கல, ஜெயிக்க முடியல, அப்புறம் அவர் கருத்து சொல்லுங்க, நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது. யாராருக்கு பதில் சொல்ல வேண்டும் தகுதி இருக்கிறது. எல்லா கட்சியும் தேர்தல் காலத்துக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அது குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தொகுத்துக்கான வேலை துவங்கியாச்சு. தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொள்வார். திருப்பரங்குன்றம் ஜோதி முடிந்து போனதை பற்றி திருப்பி கேட்காதீர்கள். நடக்க போவது மட்டும் கேளுங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். டெல்லியில இருந்துட்டு யார் யாரோ ஆர்டர் போட்டா நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை பார்த்து மற்ற மாநிலம், மற்ற கண்ட்ரிஸ், இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்காப்பா, அங்கே திராவிடியன் மாடல்னு சொல்றாங்களப்பா, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்காப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சரியா வருமா, அடுத்தது என்ன பண்ணலாம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, எதுக்காக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒன்று, நம்மளுடைய ஸ்டேட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தான் தெரியும். டெல்லியில் ஒரு ஆள் உட்காந்துட்டு நமக்கு இங்கே ஆர்டர் போட்டால் எப்படி நம்ம பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாங்களே அதை நம்ம உருவாக்குறோம். ஸோ இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் உருவாக்காத ஒரு பாலிசி நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. அது யாருக்காகனா உங்களுக்காக தான். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.